சுதாகர் பார்த்துட்டிங்கன்னா, ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்காக டைரக்ட்டா பாக்கியலட்சுமிகிட்ட பேசின வேலைக்காகாது. அதனால பார்த்தீங்கன்னா, கோபி மூலியமா வந்துட்டு எப்படியானா அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு பிளான் பண்ணுறாங்க. பாக்கியலட்சுமி சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோட்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சுதாகர் பார்த்துட்டிங்கன்னா, கோபியோட ஃப்ரெண்டு தான் கம்பெனில வேலை செய்றான்னு தெரிஞ்சுட்ட உடனே அவர் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, கோபிய தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு அவங்களுக்கு பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கலெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்க ஒரு நாள் நான் போய் சின்னதாக பேசணும், கோபிக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல. அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி சார் நான் பேசுகிறேன், கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா கோபிக்கிட்ட சுதாகர் பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் உங்களை ஏதோ பார்க்கணும்னு சொன்னார்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்ல சரி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபியை கூப்பிட்டு 2 பேருமே வந்து சுதாகர் விட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா யார் இவ்வளோ பெரிய வீடு இனாத்திர கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சுதாகருமே மேலேருந்து வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, கோபி பத்தி தெரியாத மாதிரி இன்ட்ரோவெல்லாம் குடுத்துட்டு, "இல்ல நாங்க போற வழில உங்க பொண்ணு பார்த்தோம். நல்லா இருந்தாங்க. அதான் சரி என் பையனுக்கு சம்மந்தம் கேட்கலான்னு சொல்லி உங்கள வர சொன்னோம்." அப்படின்னு சொல்ல, இது கேட்ட உடனே கோபிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகுது. சார் நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நீங்க மதிச்சு, என்ன மதிச்சு என் பொண்ண கேட்கறது ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா நான் வீட்ல பேசி சம்மதம் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே பார்த்தீங்கன்னா, பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. கிளம்பி போய் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஈஸ்வரியுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த சம்மந்தம் முடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கிய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கிய கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, பாக்கியவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இனிய சம்மதிப்பாரோ இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்ல, இது கேட்டவுடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துருது. என்ன பாக்கியா இந்த சம்மதத்தையும் வந்து தட்டி கழிச்சிடலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. நாங்க முடிவு பண்ணிட்டோம். கண்டிப்பா வந்துட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி, நீ இதில தலையிடாத பாக்கியா. ஏற்கனவே வந்துட்டு முன்ன ஒரு கல்யாணத்த தடுத்தே, அந்த மாரி இதையும் தடுத்துறாத. நாங்க வந்துட்டு உறுதியா இருக்கோம். இதில வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா செம கோவம் வருது. ஏன் அத்த கல்யாணம் பண்ணி போறது இனியா தான். அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களா எப்படி முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும்? யார் நீங்களா வாழ போறீங்க? அவ தானே வாழ போறா. அவளோட ஆம்பிஷன் என்னான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கேட்போம். அவ சம்மதிச்சா மட்டும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல, யார் சம்மதிச்சாலும் வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும். என்ன பாக்கியா திருப்பி மனசுல வேற எதனா வச்சுட்டு இப்படி தட்டி கழிக்கிறியா? எவ்வளோ பெரிய சம்மந்தம். அது நம்ம வீட்ட தேடி வந்திருக்குன்னா, நாம பண்ண அதிர்ஷ்டம். அதனால நான் சொல்றத கேளு. இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியா பார்த்துக்கிங்கன்னா, யார் அந்த சுதாகர் தெரியுமா? அவங்க என் ரெஸ்டாரண்ட்ட கேட்டாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால, இப்படி சுத்தி வளைச்சு எப்படியோ ஒண்ணு நம்ம ரெஸ்டாரண்ட்ட கைப்பற்றதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நான் என்ன இருந்தாலும் வந்துட்டு கல்யாணம் பண்ண விட மாட்டேன். என் பொண்ணு விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல, அதையும் பார்த்துரலாம் பாக்கியா. எப்படி இந்த கல்யாணம் நடக்காம போகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியுமே வந்து பாக்கியா கிட்ட சண்டை போடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க் யூ.